கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரத்தில் இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. வருமானங்கள் நிறையா இருக்குது. செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஸோ ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதுசாக அதை பண்ணுறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கொடுக்கறதுல நிறைய தடைகள். ரெண்டாவது, நம்ம எடுத்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடி வருவதிலையும் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தூங்கி எந்திரிங்க. இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, வருமானங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்தவங்க, அன்பை எதிர்பார்த்தவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லை. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் ராகு இருக்கார், குரு பார்க்குறார். அப்படி இருக்கிறது வேலையில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்களாம் வேலையில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாதீங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஜாப் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பெருசாக உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ் எது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குது, ஜெயிச்சிருமான்னா இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த வாரம் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் அவருடைய சகோதரர் முருகப்பெருமானையும் பிரதானமாக கும்பிடுங்க, நல்லாயிருக்கும்.